திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குடும்பங்களில் அதிகரித்து வருகிற தற்கொலைகள் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 2000 முதல் 2022 ஆண்டுக்குட்பட்ட காலத்தில் 36% தற்கொலைகள் குடும்ப தற்கொலைகளாக அமைந்திருக்கிறது என்றும், அதிகமாக நடைபெறுகிற இறப்புகளில் முக்கிய காரணமாக தற்கொலை காரணமாக கூறப்படுகிறதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலங்களாக குடும்பமாக நடைபெறுகின்ற தற்கொலைகளை பற்றிய செய்திகளை நாம் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பார்த்து கேள்விப்பட்டு அறிந்து வருகிறோம். கடந்த நாட்களிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் ஆன்லைன் கேமிலே பல லட்சத்தை இழந்து 50 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை இழந்தபடியினாலே குடும்பமாக ஒரு வங்கி இன்சூரன்ஸ் அதிகாரி ஒருவர் குடும்பமாக தற்கொலை செய்து கொண்ட செய்தியை அறிந்து நாம் பாரத்தோடு ஜெபித்தோம். தற்போது இந்த நாளிலே குடும்பத்திலே 5 கோடி கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில் மருத்துவர் பாலமுருகன் என்பவர் குடும்பமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. சென்னை திருமங்கலத்தை சேர்ந்த மருத்துவர் பாலமுருகன், அவருடைய மனைவி உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். மற்றும் 2 மகன்கள் இருக்கிறார்கள். 19 மற்றும் 17 வயது நிரம்பிய பிள்ளைகள். இவர்களுக்கு 5 கோடி கடன் இருந்ததாக கூறப்படுகிறது. கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில் 4 பேரும் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குடும்ப தற்கொலைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. அதுவும் சமீப காலங்களாக இந்த தற்கொலைகள் குடும்பத்தில்தான் அதிகமாக, அதுவும் குடும்பமாகவே செய்து கொள்கிற சூழ்நிலைகளை பார்த்து வருகிறோம். இது தடுக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் தற்கொலை முடிவல்ல. ஆகவே ஜனங்கள் மத்தியிலே எழும்பி இருக்கிற மன அழுத்தமும் பல்வேறு காரணங்களுக்காக தற்கொலைதான் முடிவு என்று முடிவெடுக்கிற சூழ்நிலையும் மாற்றி அமைக்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குடும்ப தற்கொலைகள் தடுக்கப்பட, குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம். 11 நிமிடங்களுக்கு ஒரு தற்கொலை நடைபெறுகிறதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகிற குடும்ப தற்கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சமீப காலங்களாக குடும்பமாக பல்வேறு காரணங்களுக்காக, குறிப்பாக பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, இன்னும் ஆன்லைன் சூதாட்டத்திலே தோல்வி, பல லட்சங்களை இழந்து அல்லது வியாதியின் நிமித்தமாக அதில் இருந்து விடுதலை பெற முடியாமல், இப்படி பல காரணங்களுக்காக குடும்பமாக தற்கொலை செய்கிற காரியங்களை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பமாக தற்கொலை செய்து கொள்வதினாலே அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தர தீர்வு என்று சொல்லி, ஆண்டவரை, நிரந்தர நரகத்திற்கு சாத்தான் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்துவதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே மன அழுத்தத்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, பொருளாதார சிக்கலை ஆண்டவரை தீர்ப்பதற்கு வழி தெரியாமல் இப்படி தவறான காரியத்திற்கு வழி கொடுத்து தவறான முடிவெடுத்து தற்கொலையே அதற்கு முடிவென்று சொல்லி மன அழுத்தத்தின் நிமித்தமாக அதை செய்ய தூண்டுகிற எல்லா தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தற்கொலையை நோக்கி கடந்து சொல்லுகிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் ஆண்டவரே தகப்பனே அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு தெளிவான மனநிலையை கொடுத்து, ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே நம்பிக்கையை கொடுத்து, ஆண்டவரே, நாங்களும் வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லி மெய்யான வழியாகிய ஒளியாகிய உம்மை பற்றி கொண்டு எப்படியாவது இதிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை மரணங்கள் நிகழாதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம்.
10 முதல் 64 வயதுக்குட்பட்ட அநேகர் தற்கொலைக்கு நேராக தங்களுடைய சிந்தையை திருப்புகிறார்கள் என்று சொல்லி ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.